முல்லா வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நீதிபதி, ஊர் நீதிபதி உண்டு. அந்த ஊரில் நெடுநாட்களாக நீதிபதி யாரும் நியமிக்கப்படவில்லை. மன்னரிடம் முறையிட்ட போது அவர் தெளிவாக சொல்லிவிட்டார், தற்பெருமை சற்றும் இல்லாத அடக்கமுள்ள ஒருவரை, பாரம்பரியத்தை பேணி காக்கும் தகுதி பெற்ற ஒருவரை உங்கள் ஊரில் தேடிக்கொண்டிருக்கிறேன். இதுவரை யாரும் என் கண்ணில் படவில்லை. தகுதியானவர்களுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். இப்படி சொல்லிவிட்டார் மன்னர். செய்தி முல்லாவின் காதுக்கு போனது. செயலில் இறங்கிவிட்டார். ஒரு நாள் அதிகாலையில் முல்லா ஒரு அதர பழசான மீன் வலை ஒன்றை உடலிலே போர்த்தியபடியே அரண்மனை பக்கமாகவே திரிந்தார். எந்த வேலையாக இருந்தாலும் அரண்மனை சுற்று வீதிகளையே பயன்படுத்தி சுற்றி சுற்றி போனார், வந்தார், தனது காரியங்களை செய்தார். அதே வலையை உடம்பிலே போர்த்தியபடியே. இதை அரண்மனை உப்பரிகையிலிருந்து பார்த்த மன்னர் அது யாரென உற்று நோக்கினார். பணியாளரை அனுப்பி வர செய்து விசாரித்தார். நீங்கள் முல்லா என்று எனக்கு தெரியும், ஆனால் ஏன் இந்த கோலம்? பழைய மீன் வலையை போர்த்தி கொண்டு அலைகிறீரே, ஏன்? பணிவுடன் பதில் சொன்னார் முல்லா. ஆதி நாளிலிருந்தே எனது குடும்பம் மீன்பிடி தொழிலை செய்து வந்து கொண்டிருக்கிறது. நானும் என் சிறு வயது முதலே இதையே செய்து கொண்டிருக்கிறேன். இதோ இப்போது எனக்கு வயதாகிவிட்டது, உழைக்க முடியவில்லை, ஓய்வில் தான் இருக்கிறேன். நான் பழையதாகிவிட்டது போல இதோ இந்த மீன் வலையும் பழையதாகிவிட்டது, பழுதாகிவிட்டது. இருந்தாலும் தூக்கி எறிந்து விட முடியுமா? நன்றி பாராட்ட வேண்டாமா? அதுதான் இந்த வயதான வலையை வயதான நான் போர்த்தி கொண்டு அலைகிறேன். எனது பாரம்பரியத்தை நினைவூட்டிக் கொள்ளவே இந்த நன்றி செயல்பாடு. இப்படி முல்லா சொன்னதும் கேட்டு வியந்து போனார் மன்னர். என்ன, இந்த காலத்தில் இவ்வளவு அடக்கமான பாரம்பரியமான நன்றியுள்ள ஒருவரா? இப்படி எண்ணிய மன்னர் விரைவில் அவரையே அந்த ஊரின் நீதிபதியாக நியமித்து விட்டார். நீதிபதியாகிவிட்டார் முல்லா. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் முல்லா அதே அரண்மனை தெரு வழியே போய்கொண்டிருந்தார். இப்போது அவரது உடலிலே அந்த பாரம்பரிய வயதான மீன் வலை எதுவுமே இல்லாமல் உப்பரிகையிலிருந்து இதை கண்டுவிட்டார் மன்னர். சத்தமாய் கேட்டார், என்ன முல்லா, மீன் வலையை காணோமே? பதிலுக்கு அவரும் சத்தமாய், அந்த முல்லாவும் சத்தமாய் சொன்னாராம், மீன் பிடித்த பிறகு வலை எதற்கு மன்னா? தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாரம்பரிய நலன் அல்ல, பக்கா சுயநலம். சரியான தருணம் எப்போதுமே வராது. வருகிற வாய்ப்பை தருணமாக்கிக் கொள்பவரே சாமர்த்திய தருணக்காரர். சில பேருக்கு ஒரு சில மீன் வலைகளை போலதான் பயன்பாடும். பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்து விடாதீர்கள். அந்த உடம்புக்குள்ளும் ஓர் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, மறவாதீர்கள். நெருப்பு கூட குளிர்ச்சி ஆகலாம், வேப்பெண்ணெய் கூட தேனாகலாம். ஆனால் பதவி ஏற்றவரோ யோக்கியராக ஆகவே முடிகிறதில்லையே. அது ஏனோ? சுயநல உலகமடா இது. தன்னுடைய தேவைக்காகவும் அந்தந்த சூழலுக்காகவும் எதையும் மாற்ற காத்திருக்கும் உலகமடா இது. சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகளை மாற்றும் உலகமடா இது. ஏன் பலரது முகங்களை கூட மாற்றும் உலகமடா இது. ஒருவரால் தூக்கி எறியப்படும் போதுதான் தெரிகிறது நம்மால் உயர உயர பறக்க முடியும் என்று. உண்மைதானே? தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடப்படுவதெல்லாம் ஒரு நாள் தூக்கி எறியப்படவும் தான். மறவாதே. இப்படித்தான் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம் பொருள்களில் தொடங்கி மனிதரில் முடிவடைகிறது.